எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காகம் இரவு நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இது மாதிரி செய்தால் இதுதான் அர்த்தம், இதுதான் நடக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். நிறைய பேருன்னு இல்லை, ஒரு 2-3 பேர் தொடர்ந்து இதே கொஷினை கமெண்ட்ஸை எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. என்னென்னா, ராத்திரி நேரத்தில், இரவு நேரம்னாலே எல்லாருமே ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு சத்தமோ இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு மாற்றமோ நம்ம நல்லா வச்சுட்டு போய் படுத்திருப்போம். அது திடீர்னு ஒரு கீழே விழுந்து கிடந்தாலோ ஏதோ ஒன்று இருந்தாலோ நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு பயம் வர நேரிடும். அதுலேயும் நம்ம தெருவில் யாராவது ஒரு அகால மரணம் அடைஞ்சிருந்தாங்கன்னா ரொம்ப பயமாகவே இருக்கும். என்னடா இது மாதிரின்ட்டு எல்லாருமே ஒரு பயத்தோடு இருப்போம். அதனாலேயே அந்த காகத்துக்கு உரிய அந்த இதை நம்ம கரெக்டாக நம்ம செய்வோம். அது ஒரு விஷயம். இப்போ நம்ம வீட்டில் முன்னோர்கள் நம்ம இறந்துருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோன்னா, காகத்துக்கு முதல்ல சாப்பாடு வச்சிடணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா? அதை முதல்ல வச்சோம்னாலே அது காகம் எடுத்துகிட்டு போயிடுத்துனாலே நம்மளுக்கு ஒரு திருப்தி. என்னென்னா, நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம தாத்தா பாட்டியாக இருக்கலாம், இல்லை நம்ம அம்மா அப்பாவாக இருக்கலாம், அண்ணன் தம்பியாக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாங்க. அது அவங்க இறந்துட்டாங்கன்னாலே நம்ம அவங்கள காக்கா ரூபத்தில் பார்க்குறதா நம்ம நினைக்கிறோம். அதனால் காக்கா செய்கிற ஒரு அந்த அறிகுறி, ஒரு செய்கையுமே நம்மலாம் கவனிக்கிறோம். காக்கா ஏன் என் தலை மேலே பறந்து போச்சு, என் தலையை ஒராசிக்கிட்டு போச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுக்கு என்ன காரணம் அப்படி பார்த்திங்கன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சொந்தம் நம்மளுக்கு தூரத்து சொந்தமாக இருக்கும், நம்மளுக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு தூரத்து சொந்தத்தில் யாராவது ஒரு இறப்பு நேரிடக்கூடும். இப்போ பங்காளிகள்னு நம்மளுக்கு தெரிஞ்சது சுற்றுப்பட்டு ஒரு அண்ணன் தம்பிங்க அப்படி தான் நம்ம ஓரளவு தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் தெரியாத பங்காளிகள் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு மரணம், வயதானவங்க ஒரு சமிஞ்சை காட்டு போவோம். அதுதான் தலையில் தட்டுதுனாலே உடனே நம்ம என்ன பண்ணணும் போனால், பக்கத்தில் தண்ணி இருந்தாலோ நம்ம பாட்டிலில் தண்ணி வச்சுருந்தாலோ அதை எடுத்து நம்ம தலையில் தெளிச்சுக்கணும். இது ஒரு விஷயம். அடுத்தது, காக்கா என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, தண்ணி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் எதிர்க்கவே தண்ணி குடிக்குது அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கோங்க. தண்ணி குடிக்குது, தாகத்தை தீர்த்துக்குது காகம் அப்படின்னா அந்த தண்ணி குடிக்கிறத நீங்கள் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன சொல்கிறது, நம்மளுடைய முன்னோர்கள் மன திருப்தி மன சந்தோஷத்தோடு இருக்கிறாங்க, நம்மளால் எந்த ஒரு குறைவும் இல்லை, நம்ம அவங்களுக்கு உண்டானது எல்லாமே நம்ம செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் மன திருப்தி தாராளமாக அடைஞ்சிக்கலாம். தண்ணி குடிக்கிறத பார்க்குறதோ, நம்ம வைக்கிற ஆகாரத்தை அது எடுக்கிறதோ, அதனால தான் நிறைய பேர் ஒளிஞ்சிருந்து பார்ப்பாங்க. நேராக பார்த்தா காக்கா எடுக்காதுன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருந்து பார்ப்பாங்க. இப்போல்லாம் காக்கா என்ன பண்ணுதுன்னா, நம்ம கூடயே அது ஃப்ரெண்ட்ஸாக மாறிடுச்சு. இங்கேருந்து நம்ம முறுக்கு போட்டோம்னா எடுத்துகிட்டு போய் தண்ணியில் போட்டு சாப்பிட்றது, பிஸ்கெட் போட்டோம்னா பிஸ்கெட் எடுத்துகிட்டு போய் தண்ணியில் போட்டு சாப்பிட்றது, அந்த மாதிரிலாம் நம்ம கூட நிறைய வீடியோஸ் நம்ம இப்போ பார்க்குறோம். அந்த மாதிரி நம்ம கூடயே ஒன்றிடுச்சு. சரி, இது ஒரு விஷயம். அதே மாதிரி காக்கா குளிக்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல சகுனம். காக்கா குளிக்கணும். நம்ம ஏதோ ஒரு நீர்நிலையில் பார்க்கும்போது காக்கா குளிக்குது அப்படின்னாலே, ஏன்னா தினந்தோறும் குளிக்காமல் இருக்கவே இருக்காதான் காக்காகப்பட்டது. இரவு பொழுதுக்க மாலை நேரம் ஆன உடனே நீர்நிலையில் போயிட்டு தலையை விட்டு, அது நம்ம கூட கேட்பாங்க, அது முழுசும் கூட நினையாது, சும்மா அது தலையை விட்டு இப்படி சிலுப்போம். நம்மள எல்லாரும் கேட்பாங்க, என்ன காக்கா குளிச்சுட்டு வந்துட்டியான்னு கேட்பாங்க. நம்ம குளிச்சுட்டு ஒரு செகண்டில் சீக்கிரம் வரவங்கள பார்த்து நம்ம அந்த கொஷின் கேட்கறது உண்டு இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இதுவும். சரி, இது நல்ல சகுனங்கள் தான் இப்போ நான் சொல்கிறது எல்லாமே. இப்போ நான் கேட்ட ஒருத்தவங்க திரும்ப அந்த கொஷினை கேட்குறாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? அவங்க பேர் எனக்கு தெரியல, ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபரான பெண் பிள்ளைகள், இப்போ ஆண் பிள்ளைகளும் யாரோ ஒருத்தவங்கன்னு வச்சுக்குவோம். என்ன கேட்குறாங்கன்னா, அம்மா இரவு நேரத்தில் நான் தூங்கிட்டு இருக்கேம்மா, தூங்குற நேரத்தில் நல்லாவே ராத்திரின்னு தெரியுது, நல்லா தெரியுது, மணி ஒரு 12-1 கூட இருக்கும். அந்த நேரத்தில் காக்கா கரையுது, காக்கா சத்தம் போடுது, ஒரு 8-9 மணி கூட வச்சுக்கோமே. பொழுது போயிட்டாலே காகங்கள்லாம் என்ன பண்ணுன்னா மரத்தில் போயிட்டு அழகாக உட்காந்துக்கும்.
எதுவுமே சத்தம் போடாது, கரையாது. குருவிங்களாவது கூச்சு கூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் காகம் வந்து சத்தமே போடாது. அந்த மாதிரி யாராவது ஒரு வீட்டுக்கு அந்த காக்கை சத்தம் காலை நேரத்தில் கேட்டால் நல்ல சகுனம். இப்போ நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் போதே காக்கம் கரைகிறது உங்கள் காதில் விழுதுன்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல சகுனம். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, உங்களை முன்னோர்கள் ஆசி உங்களுக்கு முழுவதுமாக இருக்கிறது என்று. காகம் கரையிற சத்தம், மயில் கத்துற சத்தம், அதே மாதிரி குருவிகள் கத்துற சத்தம், இதெல்லாம் வந்து ரொம்ப கோவில் மணி ஓசை, இதெல்லாம் நல்ல ஒரு சகுனங்கள். சரி, காகம் கரையிறது நல்ல சகுனம். அதே இரவு நேரத்தில் கரையுதுமா, ஒரு 9 மணி 10 மணிக்கெலாம் ஆல்ரைட்டு எல்லாருமே படுத்துருவோம். ஓரளவுக்கு 10 மணி 11 அதிகபட்சம்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க ஏதோ ஃபோனை கிட்ட நோண்டிகிட்டு இருந்தால் அது வேறு விஷயம். ஆனால் பெரியவங்க, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க படுத்துடுறாங்க. தூக்கம் வரல, கொஞ்சம் முழிச்சிக்கிட்டே படுத்துக்கிறாங்க. காகம் சத்தம் போடுது அப்படின்னா நீங்கள் எல்லாருக்குமே ஒரு பயம் வரும். என்ன பயம்? என்னடா இந்த நேரத்தில் காக்கா கத்துது, நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ, நம்ம வீட்டில் யாருக்காவது எதாவது ஆகிடுமோ, ஏதாவது பயம் வந்துடும் இல்லைங்களா நம்மளுக்கு, அந்த நேரத்தில் காகம் கரையுது அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. அது காகம் கரையுது அந்த நேரத்தில்னா நம்ம தெருவுலையோ நம்ம இருக்கிற இடத்துலையோ ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனை, ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு அது ஒரு அறிவுறுத்துது, ஒரு அறிக்கை. அது நீங்கள் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட பார்த்து பழகிக்கோங்க அப்படின்றதுக்கு அது நம்மளுக்கு அறிகுறி உணர்த்துது. காகம் இரவு நேரத்தில் கரையுது உங்கள் காதில் கேட்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஆஃபீஸ்லேயோ இல்லை நான் தனி வீட்டில் இருக்கிறேம்மா, எனக்கு யாருக்கிட்டையும் நான் பேச மாட்டேமான்னாலும், ஏதோ ஒரு இடத்துல சின்ன ஒரு மனஸ்தாபம், சின்ன ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒரு பிரச்சனை, சண்டை சச்சரவு தான், வேற ஒன்றும் இல்லை. அதை உணர்த்துறது தான் ராத்திரியில் காகம் கத்துகிற சத்தம். அதே மாதிரி காகம் நம்ம வீட்டுக்கு வந்து பால்கனியில் உக்காந்து கீழே குனிஞ்சு பார்த்து கரையும். அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி கரையுதுனாலே தலையை குனிஞ்சிட்டு கரையும். நல்லா நான் பார்த்துருக்கேன் அந்த விஷயத்தெல்லாம், அதனால தான் அதை நான் சொல்கிறேன். அந்த மாதிரி அது கரையும் பொழுது நம்ம வீட்டுக்கு நல்லதே நடக்க போகுது, நம்ம பிள்ளைங்க நல்லாவே இருக்க போகிறாங்க, நல்ல படிப்பு படிக்க போகிறாங்க, நல்ல வேலைக்கு போகிறாங்க, செல்வாக்கு உயரப்போகுது, பண வசதி உயரப்போகுதுன்றத அறிகுறியது. காகம் நம்மளுக்கு மேலே பறந்தா அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, காகம் நம்ம மேலே எச்சமிட்டா உடனே அடுத்தவங்க சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா, உங்களுக்கு ஏதோ அதிர்ஷ்டம் அடிக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. அது உடனே இன்னைக்கு எச்சம் விட்டுடுச்சுன்னா நாளைக்கே அதிர்ஷ்டம் அடிக்காது. நாளடைவில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லது நடக்கும். சொந்த வீடே இருக்காது, கையில் காசே இருக்காது, சொந்த வீடே அவங்களுக்கு அமையும். காகம் மேலே எச்சமிட்டுது அப்படி உடனே இங்கே வாஷ் பண்ணிக்கலாம் அந்த எச்சமிட்டதை. ஆனால் நாளடைவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க, உங்களுக்கு நல்ல நேரம் வரப்போகிறது என்று அர்த்தம். அதே மாதிரி நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கோ நம்ம திதி கொடுக்குறோமோ இல்லை ஒரு அமாவாசை படையல் வைக்கிறோமோ, காகத்துக்கு மறக்காமல் சாப்பாடு வைங்க. தினந்தோறும் காகத்துக்கு உங்களால் முடிஞ்சது ஒரு பிஸ்கெட்டோ, எது முடியுதோ, எது சாப்பிடுதோ அதை வைங்க. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். வாழ்க